இந்த வழக்குல பிஜேபி கேம் பிளான் பண்ணி எதையோ பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கான இது காரணங்கள் எதுவும் கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஏடிஎம்கே உள்ளவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணணும். பண்ணிட்டு தமிழ்நாட்டிலேயே வந்து தூய்மையா இருக்கிறது நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேம் பிளான். பிஜேபியில சேர்ந்துட்டா அல்லது பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டா மனித புனிதர்கள் ஆகி விடுவார்கள். பிஜேபி அவங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க, பயங்கரமான கேஸ் போட்டிருப்பாங்க, அடுத்தவர்கள் மனித புனிதர்கள் ஆகி விடுவார்கள். பொன்முடி வந்து பாஜக போய் சேர்ந்திருந்தா பொன்முடிக்கு இந்த சென்டென்சிங் வந்திருக்காதோ என்ற அளவுக்கு நாம் வந்து பேச வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஏனென்றால் குஜராத்ல வந்து செப்பரேட்டாக ஒரு ரோட போட்டு அங்க வந்து ஒரு டோல் கலெக்ஷன் பூத்தே ஆரம்பிச்சானுங்களே, அது என்னாச்சு? குஜராத்ல தேர்தலுக்கு முன்னால வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆகுறது, அதனுடைய முதலாளிகள் வந்து 2 நாள் உள்ள இருந்தாங்க, அதன் பிறகு வெளியே வந்துட்டாங்க. அது என்ன ஆயிற்று? அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் பொன்முடிக்கு இன்னைக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்று கொடுத்திருக்கிறார்கள். அதுல வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனா கன்விக்ஷன் ஸ்டே பண்ணாதனால அவருடைய அமைச்சர் பதவி பறிபோயிற்று. அதைத் தொடர்ந்து ஆளுநருக்கு ராஜ கண்ணப்பன் அவருடைய அந்த இலாக்காவை எடுத்து வைப்பார் என்ற அந்த பரிந்துரையும் வந்து முதலமைச்சர் செய்திருக்கிறார். அதற்கு ஒரு விசித்திரமான ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கவர்னரிடம் வந்திருக்கிறது. அப்ரூவ்டு த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு அவர் வந்து அதுல வாசகங்கள் வந்திருக்கிறது. கவர்னருடைய அப்ரூவல் தேவையில்லை. கவர்னருடைய கவர்னர்ஸ் ஜஸ்ட் நீட் டு டேக் நோட் ஆஃப் இது. அது அடுத்த பிரச்சனையாக பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, முக்கியம் அதாவது இந்த கரப்ஷன் சார்ஜஸ்ல ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல விழுப்புரத்துல ஒரு கோர்ட்டை வந்து செட்டப் பண்றாங்க. அந்த கோர்ட் வந்து இந்த இருவருக்கும், அதாவது திரு பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் வந்து அக்யூட்டல் கொடுத்தது. அதற்கு எதிராக டிவிஎஸ்சி மறுபடியும் வந்து ஹைகோர்ட்ல போய் செல்கிறது. அங்க இந்த வழக்கை வந்து ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், முன்னாள் அதிமுக சமயத்துல வந்து லா செக்ரட்டரியா இருந்த நபர் வந்து இப்ப ஜட்ஜா இருக்கிறார். அவர் அந்த கேஸை வந்து அதுக்கு நீதிபதியா இருக்கிறார். அவர் மிக தெளிவாக ஏறத்தாழ ஒரு 85 பக்கங்கள் வருகின்ற ஒரு விளக்கத்தில் வந்து இது கீழமை நீதிமன்றம், கீழ் நீதிமன்றம் வந்து எதெல்லாம் தவறு செஞ்சது, ஒன்னு A1 A2 பிரித்து பண்றதுலேயே வந்து தவறு செஞ்சதாக சொன்னார்கள். அதுல இருந்து ஆரம்பித்து கடைசியில இது அதாவது அவர்களுடைய டிசிஷனே தவறு என்று கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் பல 5% மேலேயாக அவர்கள் வந்து சொத்து சேர்த்திருக்கிறார் ஒரு செக் பீரியட்ல. அந்த செக் பீரியட் எப்போதுன்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் ஏப்ரல் 13, 2006 இருந்து மே 13, 2010 வரை. இது ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான். இதுக்கு முன்னாலே 96 இருந்து 2001 வரையான இன்னொரு கேஸ் பொன்முடி மேல இருக்கிறது. அது சொத்து குவிப்பு வழக்கு தான். இன்னும் 3வது ஒரு கேஸாக ஒரு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல இருக்கின்ற கேஸ் கூட இருக்கிறது. இது மாதிரி பல வழக்குகள் இருக்கிறது. அமைச்சர்கள் மேல இல்லை என்றால் இந்த மாதிரி கட்சி நபர்கள் மேல கேஸ் இருக்கிறது வாடிக்கையான விஷயமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் கோர்ட்ல வந்து பல விதத்தில் வந்து திமுக காரர்களும் அதிமுக காரர்களும் டீல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்ப அதிமுக காரர்கள் எடுத்தீங்கன்னா ஏறத்தாழ அனைத்து அமைச்சர்களுக்கு மேலேயும் ஐ திங்க் ஒரு 20 அமைச்சர்கள் மேல இப்ப கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. டிவிஎஸ்சியும் பல கேஸ்களை வந்து விசாரித்து கொண்டிருக்கிறது. இது வாடிக்கையான விஷயமா தான் இருக்கிறது. ஆனா கன்விக்ஷன் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் திமுகல முதல் முறையாக ஒரு அமைச்சருக்கு வந்து கன்விக்ஷன் வருவதாகத்தான் என்னுடைய ஒரு இது இருக்கிறது. அப்போ 1967 இருந்து இதுவரையான காலகட்டத்தில் வந்து யாருக்குமே ஒரு கன்விக்ஷன் வந்ததே கிடையாது. முதல் முறையாக ஒரு கன்விக்ஷன் வருகிறது. அப்போ அதை பத்தி தான் நம்மளுடைய என்ஆர்எல் அவங்க பேசும்போது என்ன குறிப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, இது நீதிபதி ஜெயச்சந்திரன் அப்பழுக்கற்றவர், சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலராக இருந்துள்ளார். பொன்முடி வழக்கில் சொத்துக்கள் முடக்கும் கோப்புகளை அவர்தான் கையாண்டார் அந்த சமயத்துல. இதனை லேட்டன்ட் பயாஸ் என சட்டமுறையில் கூறுவார்கள். இதை நாங்கள் நீதிபதியிடமே எடுத்து சொன்னோம். நீங்கள் அப்போதையே சொல்லி இருந்தால் கூட நான் வழக்கில் இருந்து விலகி இருக்க மாட்டேன் என்று அவர் வந்து பதிலளித்தார். இது முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த பிரச்சனை. இதையெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் முன்வைப்போம் என்று நம்மளுடைய இவர் என்ஆர் இளங்கோ வந்து இந்த பொன்முடி வழக்கில் கூறியிருக்கிறார். அப்ப இதுதான் இதனுடைய பேக்ரவுண்டா இருக்கிறது.
இதில் பொன்முடி குற்றமற்றவர் என்று சாதிக்க முடியுமா முடியாதா என்றது அடுத்த கேஸ். நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும். இதுல வந்து அரசியல் ஃபாலோவுட்ஸ் நிறைய இருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன். அப்ப அந்த அரசியல் ஃபாலோவுட்ஸ் என்ன? இனி ஒரு 4 மாத காலத்தில் வந்து தேர்தல் வர இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் இருக்கின்ற அதை பத்தி நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து விவாதிக்கிறோம். திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் நானும் அதை பத்தி பேச இருக்கிறோம். சார், உங்களுடைய கருத்து அதில் என்னவா இருக்கிறது? இது வந்து அரசியல் ரீதியா பாஜகவுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை. ஆனா இத வந்து பாஜக வந்து முன்னிறுத்தி செஞ்சாங்கன்னு சொல்லல. இது வந்து இங்க நடந்துகிட்டு இருந்த ஒரு வழக்கு. ஆனா முன்னிறுத்தி அவங்க செய்யறதுன்னு சொல்லி பார்த்தா, இவரு விஷயத்துல செந்தில் விஷயத்துல வந்து அவங்க வந்து இடிய வச்சு 11 மணி நேரம் ரெய்டு பண்ணாங்களே, அது வந்து அவங்க முன்னிறுத்தி செஞ்சது. சந்தேகமே இல்லாம. இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்கள்லயும் அது மாரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பிஜேபியுடைய கேம் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அத சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிர்றேன். இந்த வழக்குல பிஜேபி கேம் பிளான் பண்ணி எதையோ பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கான இது காரணங்கள் எதுவும் கிடையாது. ஆனா அவங்களுடைய கேம் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொருத்தரா வந்து டிஎம்கேல உள்ளவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணணும் எலக்ஷனுக்கு முன்னாடி. அது இவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எலக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஏடிஎம்கேல உள்ளவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணணும். பண்ணிட்டு தமிழ்நாட்டிலேயே வந்து தூய்மையா இருக்கிறது நாங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி ஒரு பெரிய கட்சியா உருவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேம் பிளான். இந்த வழக்க பொறுத்தமட்டில கீழமை நீதிமன்றத்துடைய ஒரு முக்கியமான காரணத்த வந்து இவர் நிராகரிச்சிருக்காரு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழமை நீதிமன்றத்தில எங்கள வந்து அவ அ டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டூ த நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்றீங்க. அதிகார வரம்பினால் சம்பாதிச்ச மாரி குற்றம் சாட்டுறாங்க. ஆனா, எதெல்லாம் அப்படி சொல்றாங்களோ, அதுக்கெல்லாம் நாங்க வந்து கணக்கு காட்டியிருக்கோம். வருமான வரியும் கட்டியிருக்கோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா இந்த வாதத்த வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க கீழமை நீதிமன்றத்தில. உயர்நீதிமன்றத்தில அத ஏத்துக்கல. ஏத்துக்கிடாததுக்கு காரணம் கோட் பண்றது என்ன பண்றாருன்னா, இவர் வந்து திரு ஜெயச்சந்திரன் வந்து ஜெயலலிதா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் அது மாரி சொன்னாங்க. அதாவது நீங்க வந்து ச வருமான வரிட்ட வந்து நீங்க வந்து வருமான வரி கட்டிட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே, உங்களுக்கு வந்த வருமானமெல்லாம் வந்து நேர்மையான வருமானம்னு சொல்லி இது பண்ண முடியாது. நாங்க ஏத்துக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கான காரண காரியங்கள்லாம் சொன்னாங்க. இதுல வந்து திரு இளங்கோ சொல்லியிருக்காரு. 2 காரணங்கள் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து திரு ஜெயச்சந்திரன் வந்து சட்டமன்ற செயலாளரா இருந்தாரு. அதிமுக காலத்துல. ஆ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஹி ஷுட் ஹவ் ரெக்யூஸ்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் திஸ் கேஸ். அவர் வந்து ஆனா நாங்க கேட்டபோது அவர் வந்து, "நீங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் ரெக்யூஸ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, இன்னொன்னு சொல்றாரு. "இவர் அப்பழுக்கற்றவர். இவர் மேல் நாங்க எந்த விதமான குற்றம் குறைபாடும் காணவில்லை. அவருடைய நேர்மையை நாங்க சந்தேகிக்கலை." அப்படின்னு திரு இளங்கோ சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ரெக்யூஸ் பண்ணணுங்கிற ஒரு அ ம ம மரபு சார்ந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒருவேளை அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லலாம். அத தவிர என்ஆர் இளங்கோ வந்து சொல்லியிருக்காரு. இவருடைய பொன்முடி அவருடைய மனைவிக்கே வந்து ரூ. 5,00,00,000 வருமானம் வர அளவுக்கு அவங்க பல பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அ அதையும் தவிர அவங்களுக்கு பிதுராஜ்யம் அந்த சொத்து 100 ஏக்கர் நிலத்துல இருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 100 ஏக்கர் நிலத்து வருமானத்த வந்து இவர் ஏத்துக்கல. ஜட்ஜி வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து 100 ஏக்கர்ல இந்த அளவுக்கு பயிரிட்டதுனால இந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்கும்னு சொல்லி ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அ இப்ப எந்த மாரி இவர் வந்து அந்த இதுக்கு வந்திருப்பாரு, முடிவுக்கு வந்திருப்பாருன்னா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து கேட்டிருப்பாரு. இந்த மாரியான விளைபொருட்களுடைய நார்மல் பிரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அத ம்ஹ்ம். வச்சு அவர் வந்து அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹைபிரிட் இது ஒண்ணு பண்ணாங்க. முருங்கைக்கா பண்ணாங்க. அந்த முருங்கை ரொம்ப தடியா இருக்கும். அந்த உள்ள இருக்க விதை முதற்கொண்டு ரொம்ப தடியா இருக்கும். ஆனா வாயில போட்டோனே கரைஞ்சிரும். முத்துனதா இருக்காது. ம். அந்த மாரி இத போட்டு 1 ஏக்கருக்கு ரூ. 5,00,000 எங்க ஊருக்கு பக்கத்துல. லாபம் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட அபரிதமான லாபம் வர மாரி இவங்க பயிரிட்டார்களா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்ல வேண்டிய பாயிண்ட். இப்ப பொதுவா வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து அரசியல்வாதிகள்னாலே அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆ அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும்போது, பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தப்பு செஞ்சவங்க எல்லாருமே இது மாரி வந்து தண்டிக்கப்பட்டால் நன்றாக இருக்கும். அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த வழக்குடைய நுட்பம் என்ன? அப்படிங்கிறதையோ, இந்த பொதுவாக இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு அப்ரோச்சோட ஒன்றிய அரசு இருக்கு? அப்படிங்கிறதையோ பத்தி யோசிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து தயாரா இல்ல. இதுல வந்து பிஜேபியில சேர்ந்துட்டா அல்லது பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டா மனித புனிதர்கள் ஆகி விடுவார்கள். பிஜேபி அவங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க. பயங்கரமான கேஸ் ஆமா. போட்டிருப்பாங்க. அடுத்து அவர்கள் மனித புனிதர்கள் ஆகி விடுவார்கள். அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கு. வரலாறு காணாத விதத்தில் 143 எம்பிய சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவைகளுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஆபத்து என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு போக்கு நடக்கும் பொழுது, இந்த வழக்க மட்டும் இன் ஐசோலேஷன் பார்க்க வேண்டாம். இந்த வழக்க பொறுத்தமட்டில குற்றம் புரிந்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அப்படிங்கிறதோட நம்ம வந்து முடிவெடுக்கலாம். ஆனால் அதே சமயம் எந்த சூழ்நிலையில் நாடு இருக்கிறது?
ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்களாக மாறிவிட்டால் எத்தகைய கடுமையான குற்றம் புரிந்தவர்களாக அதற்கு முன்பு கருதப்பட்டவர்களும் அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து இந்த நாடு வந்து உருவாக்கிட்டு இருக்கு, இந்த நாடு போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கணும். இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இதை பார்க்கிற இதே நேரத்துல இந்த வழக்கு பற்றி ஒரு முடிவோ ஒரு தீர்மானமோ சொல்ற அதே நேரத்துல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் என்ன நடக்குது, ஊழல்ங்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து இப்ப இதே இது நான் கேட்கிறேன். ஏன் கேள்வி வந்து நீதிமன்றங்கள் கேட்க மாட்டேங்குது? அஜித் பவார் விஷயத்துல ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இப்போ உள்ள இவர் முதலமைச்சர் இருக்காரு மகாராஷ்டிரத்துல, அவர் மேலேயே ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? அது கேள்வி கேட்கணும். தே ஹேவ் டு பி ப்ரோஆக்டிவ். ஏன்னா தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தி கான்ஸ்டிடியூஷனல் கேரக்டர் ஆஃப் திஸ் நேஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்த நாடு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கிய பொறுப்பு, வழிநடத்தும் சொல்ற மிக முக்கிய பொறுப்பு நீதிபதிகளுக்கு இருக்கு. அதனால அவங்க இதையும் சேர்த்து கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். நீங்க குறிப்பிட்ட மாரி அதே பாயிண்ட்ஸ்லாம் இன்னமும் செந்தில் பாலாஜிய வந்து உள்ள வச்சிருக்கிறதுல அர்த்தம் என்ன? இன்னமும் ஒரு மணீஷ் சிசோடியாவைய உள்ள வச்சிருக்கிறதுல அர்த்தம் என்ன? மணீஷ் சிசோடியாவினுடைய கேஸ் வந்து இத விட அப்பட்டமான ஒரு ம ஒரு ஒரு மோசடி இல்லை என்றே சொல்லலாம். அதாவது ஏதோ ப்ரீ கிரைம் ஒரு ஒரு படத்துல பார்த்திருக்கோம். அதாவது நாளைக்கு நீங்க கிரைம் பண்ண போறீங்க. அதனால வந்து நாங்க இன்னைக்கு உங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கிறோம்ன்ற சொல்ற ஒரு இடத்துல தான் அந்த கேஸே இருக்கிறது. அது அது எப்படி அ ஒரு காரணமும் இல்லாத ஒருத்தர வந்து இவ்வளவு நாள் உள்ள வச்சுக்கலாம். அதுக்கும் எவ்வளவு முறை வந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னாலும் பெயில் வரமாட்டேங்குது. ஏறத்தாழ அதே மாரி தான் நீங்க வந்து செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல கூட செந்தில் பாலாஜி ஜெயில்ல இருக்காரு. இப்போ குற்றம் செய்யாமல் ஒரு அண்டர் ட்ரையலாக ஒரு சாதாரண ஒரு பெயில் போஸ்ட் பண்ண முடியாத, அதாவது ரூ. 500 போஸ்ட் பண்ண முடியாத அண்டர் ட்ரையல்ஸ் எவ்வளோ நபர்கள் வந்து இப்போ ஜெயில்ல இருக்காரு இல்லையா? ஏறத்தாழ அதே நிலைமை தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கும் இருக்கிறது. அப்ப செந்தில் பாலாஜியை வச்சு அந்த அளவுக்கு அரசியல் செய்கின்ற நபர்கள் அவர்கள் புனிதர்களான்னு பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த மகாராஷ்டிரால ஒரு அமைச்சர் வந்து பகீல் நினைக்கிறேன் அவருடைய ஒரு ஒரு அமைச்சர் வந்து அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு, பாஜக போய் சேர்ந்திருக்கிறாரு. ஒரு 300 கோடி ஊழல் வழக்கு. இடி இம்மீடியட்டாக அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறது. இப்போ இதுல நம்மளுடைய நாம் என்ன பார்க்க வேணும்னு பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி முக்கியமாக அனைவருக்கும் இந்த லா என்பது வந்து இஸ் இட் பீங் அப்ளைட் ஈக்குவலி, அதான் கேள்வியே. அது 1,00,000க்கு ஊழல் செஞ்சாலும் சரி, 300 கோடிக்கு ஊழல் செஞ்சாலும் சரி. இப்ப ஜுஹு பீச்ல வந்து ஒருத்தர் வந்து நாராயணன் ராணே என்றவர் வந்து 6 மாடி 8 மாடி கட்டணம் கட்டுறாரு. அதுல வந்து ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்குல ஏறத்தாழ முடிவு வருகின்ற ஒரு சமயத்துல வந்து அவர் பாஜக போய் சேர்ந்துடுறாரு. பாஜக போய் சேர்ந்தோடனே ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து இப்ப அந்த கேஸ் வந்து எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. முகுல் ராய் என்பவர் வந்து ஒரு பெரிய ஒரு சீட் ஃபண்ட் நடத்தினாரு. அதன் பிறகு வந்து அதுல பெரிய ஒரு பிரச்சனை ஆகிறது. அது ஒரு ஸ்கேமாக மாறுகிறது. அந்த ஒரு ஸ்கேமை தவிர்க்கிறதுக்காக அவர் வந்து பாஜக போய் சேர்றாரு. அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப என்னை பொறுத்தவரை பொன்முடி வந்து பாஜக போய் சேர்ந்திருந்தா பொன்முடிக்கு இந்த சென்டென்சிங் வந்திருக்காதோ என்ற அளவுக்கு நாம் வந்து பேச வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஏனென்றால் அந்த ஒரு தருணத்தில் வந்து வேற ஏதாச்சும் இப்ப இந்த சென்டென்சிங் வந்தா கூட அவர்கள் வந்து வேற எங்காச்சும் போயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு வழியில வந்து அவரை வந்து வெளியெடுத்திருப்பார் என்றதுதான் நம்ம காண வேண்டியதா இருக்கிறது. இந்த கேஸினுடைய தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இங்க இருக்கின்ற டிவிஎஸ்சியே வந்து இந்த கேஸை முன்னெடுத்து சென்று அவர்கள் வந்து கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினார்கள். அப்பீலும் கூட டிவிஎஸ்சி வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி இந்த டைம்ல தான் அப்பீல் வருகிறது. கேஸ் அப்கோர்ஸ் வழக்கு வருகிறது வந்து 2011 வந்து அனைத்து ஏறத்தாழ வருகின்ற திமுக அமைச்சர்கள் மேல எல்லாம் கேஸ் போடுற மாதிரி கேஸ் போடுறாங்க. அதன் பிறகு இதுல நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து டிவிஎஸ்சிக்கு இவர்கள் அளித்தாலும், அது பொன்முடி ஆனாலும் சரி, இப்ப KKSR ஆனாலும் சரி, இல்ல நம்மளுடைய தங்கந்தனரசு ஆனாலும் சரி, என்ன விளக்கம் அளித்தாலும் அந்த விளக்கங்களை வந்து அவர்கள் வந்து இப்படியே கேட்டுக்கொண்டு அதன் பிறகு வந்து அதை வந்து அவர்கள் வந்து அவருடைய இதுல நோட் பண்ண மாட்டேங்கிறாங்களாமா. தே ஆர் ரெஃப்யூசிங் டு அக்னாலேஜ் இவர்கள் இப்படித்தான் நாங்க வந்து எங்களுடைய காசு வந்து இங்க இந்த இடத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது, ஜெயலலிதா மேல இருக்கின்ற பயம். அதன் பிறகு வந்து இல்ல சார் நாங்க வந்து இப்படித்தான் ஃபைல் பண்ண போறோம், நீங்க வந்து அது கோர்ட்ல போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேர்ல வந்து பல கேசுகளும் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன். அப்ப இது கடைசியில இப்ப எங்க வந்து நிக்குன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ சார் நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து கரப்ட். அப்ப அந்த ஒரு நிலையிலிருந்து அது ஒரு பொது புத்தியிலிருந்து ரொம்ப எளிதாக
இதை வந்து ஒரு ஒரு பாப்புலர் இடத்துக்கு எடுத்துன்னு போயிடலாம். அது இட் இஸ் நத்திங் டு வித் லா ஆர் ஜஸ்டிஸ். பட் ஒரு பாப்புலர் பெர்செப்ஷனுடைய ஒரு இடத்துக்கு அதை வந்து கொண்டு போயிடலாம். இரண்டாவதாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு திமுகவுக்கு எதிராக வருகின்ற ஒரு சதியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கும் இதே கதிதான் என்று நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு எதிரான கேசுகளும் இனி வர வர இருக்கிறது, கோர்ட்ல வரும். அப்போ இதுல வந்து அதிமுகவும் திமுகவும் ஊழல் கட்சிகள். நாங்க மட்டும்தான், எங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்க தான் புனிதர்கள் என்று சொல்றாரு. யார் இந்த புனிதர்கள் என்று சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதாச்சு வந்து இந்த கேசுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, அந்த கான்ட்ராக்டுக்காக கொஞ்சம் காசு வாங்கினாங்க, அந்த காசை வச்சு ஏதோ லேண்ட் வாங்கினாங்கிற ஒரு கேஸ் தான் வருகிறது. ஆனால் அந்த பாஜகவை பொறுத்தவரை பாஜக வந்து காம்படிஷனே இல்லாம, அதாவது டெண்டரே விழிக்காம வந்து ஒவ்வொன்றும் வந்து கொடுத்துருக்கு. இப்ப அடுத்ததாக இலான் மஸ்கனுடைய அந்த என்னது சேட்டலைட் டெலிபோன் கம்பெனி வந்து இங்க வரப்போகுதாமா. அதாவது இத்தனை காலம் வந்து என்ன பேசிக் கொண்டு பாத்தீங்கன்னா 2Gல இவ்வளவு இழப்பு, 3Gல இவ்வளவு இழப்புன்னு எல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதி நடந்தது. அந்த சதிக்கு ஏறத்தாழ ஏதுவாக ஒரு கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு அறிக்கையை வந்து வந்து கொடுத்தாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன் சேட்டலைட் டெலிபோனிக் வந்து ஒரு டெண்டரும் விழிக்காம வந்து நேரா வந்து மஸ்கனுடைய கையில கொடுக்கறதாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். அப்போ அது அது எந்த கணக்குல கொண்டு சேர்க்கிறதுன்னு தெரியல. இதுதான் ஊழல் என்பது இதுதான். ஊழல் என்பது வந்து ஒரு ஒரு இடத்துலயும் வந்து, அதாவது ஒரு ஒரு பஞ்சாயத்துல ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ரோடு போட வேண்டும் என்றால் அதற்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும் என்று இருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து ப்ரீ குவாலிபிகேஷன்ல வந்து வர முடியாதுன்னு இருக்கிறது. ஆனால் இங்க அதானி என்பவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டை வந்து அப்படியே எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. எந்த ஏர்போர்ட்? சாதாரண ஏர்போர்ட் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஏர்போர்ட், சேலம் மாதிரி ஒரு ஏர்போர்ட், இல்லை என்றால் ஹோசூர் மாதிரி ஏர்போர்ட் எடுத்து கையில கொடுக்கல. பாம்பே ஏர்போர்ட் எடுத்து கையில கொடுக்குறாங்க. பாம்பே ஏர்போர்ட் எடுத்து கையில கொடுக்கறதுக்கு முன்னால அதனுடைய முதலாளிகள் மேல ரெய்டு நடக்கிறது. ஐடி ரெய்டு, இடி ரெய்டுன்னு சொல்லிட்டு அவங்களை தொல்லப்படுத்தி அதன் பிறகு வந்து அவர்கள் ஐயோ சாமி என்ன ஆள விட்டா போதும்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கொடுத்து விடுகிறார்கள். இப்போ அதை தாண்டி இலங்கையில் இருக்கின்ற ஒரு நபரை சொல்லியிருக்கிறார். இது இது ஊழல் என்ன என்ன கணக்குல வரும்னு கேட்கிறேன். இது பிரதமரை சார்ந்த ஒரு ஊழலாகத்தான் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது இங்க நடக்கின்ற இந்த 1 கோடி ஊழல், இல்லை என்றால் ஒரு 80 லட்சம் ஊழல், இதுதான் ஐ திங்க் KKSR பொறுத்தவரை ஐ திங்க் 40 லட்சமோ 50 லட்சம் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டுக்கு இருக்கிறது தான் ஊழல் என்று சாதிப்பதுதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்போ இது ஒரு ஜட்ஜ் பார்க்க வேண்டுமான்னு பார்த்தா நிச்சயமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஜட்ஜுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே மாதிரி ஜட்ஜுக்கு மட்டும் கிடையாது, சமூகத்துக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காம நிச்சயமாக இருக்கிறது. ஊழல்வாதிகளை அனைவரும் கண்டறிய வேண்டும் என்பதுல மாற்று கருத்திலே, அவர்களை வந்து நாமல் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இது வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டும், இல்லை என்றால் ஒரு தரப்பினருக்கு மட்டும் கொடுக்கின்ற நீதியாக இருக்கும்போது நிச்சயமாக அதை கேள்வி கேட்கின்ற இடத்தில் தான் நான் இருக்கிறேன். இல்ல நல்லா ரொம்ப சரியா சொன்னீங்க. திரு பொன்முடி அவர்களுடைய வழக்கு வந்து இவங்க பிஜேபி எந்த விதத்திலையும் சம்மந்தப்பட்டதா ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படி தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க மாநிலத்தில் வந்து மாநில காவல்துறை வந்து போட்ட வழக்கு. அந்த வழக்கில் வந்து இந்த விசாரணையில் வந்து திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் சொன்ன காரணங்கள் வந்து அவ்வளவு எளிதாக புறந்தள்ளி விடக்கூடிய காரணங்கள் கிடையாது. எதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ரூட் என்ன 2 நிச்சயமா இருக்கு. இவர் ரெக்யூஸ் பண்ணியிருந்திருக்கணும், முந்தின அரசுடைய செயலாளரை பணிபுரிந்தார் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த விவசாய நிலத்தை பத்தி இவங்க சொல்றதுக்கும் ஜட்ஜி வந்து அசஸ் பண்ணதுக்கும் இவங்க வந்து காமிக்கிறதுக்கும் பெருத்த வேறுபாடு இருந்தால் அப்ப ஜட்ஜுடைய அசஸ்மெண்ட் தவறு என்று கருதப்பட்டால் இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வர்ற தீர்ப்பு வேற மாதிரி இருக்கிறது இருக்கு. மற்றபடி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கொஞ்சம் சுலபமாக போச்சு. ரொம்ப பல வழக்குகள் அது மாதிரி சுலபமாக தான் போகுது. இந்த வழக்கு அது மாதிரி சுலபமாக போச்சு. அண்ட் அல்டிமேட்லி இட் ரீச்ட் ஒன் பார்ட் ஆஃப் தி லாஜிக்கல் கன்க்ளூஷன். திஸ் இஸ் நாட் த லாஜிக்கல் கன்க்ளூஷன். லாஜிக்கல் கன்க்ளூஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருந்தால் வரும், கிடைக்கும். அது பொறுத்து இருந்து நம்ம வந்து பார்க்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பேசினாங்க, திரும்ப திரும்ப சொன்னாங்க. அதுக்கு காரணம் சொன்னது என்னன்னா, திராவிடத்தினால எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு. அதுக்கு எல்லாம் வந்து பதில்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தடவை வந்து கவர்னர் வந்து சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் எதுவுமே முதல் 100 இடத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு பச்சை போய். மறுநாளே பொன்முடி வந்து சொன்னாரு, இல்லை உங்களுக்கு வந்து லோயலா காலேஜும் பிரசிடென்சி காலேஜும் தெரியலையா, 3rd பிளேஸ்லையும் 5th பிளேஸ்லையும் இருக்கு. அடுத்து வந்து ஐஐடி சென்னை வந்து எத்தனை வருஷமா முதல் இடத்துல இருக்கு. மேலாண்மை கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள், அரசு கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் வந்து முதல் 100 இடங்கள்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் முதல் 100 இடங்கள் இருக்கு அப்படின்னா ரொம்ப விருட்டு பதில் சொன்ன உடனே என்னாச்சு, கவர்னர் வந்து பேசாம போய் அவங்க இது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க.
கவர்னர் மூலமாக இருக்கட்டும், பிஜேபியுடைய ஆட்களாகவே இருக்கட்டும், ஒரு அப்பட்டமான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லி சொல்லி நிரூபிக்கப்பட்டு விட்டால், ஆதாரத்துடன் உண்மைக்கு புறம்பானதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிருவாங்க. இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் நடத்துறதுல வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜனநாயகத்துக்கு வந்து வீக்கான பலவீனப்படுத்துற ஒரு விஷயம். இப்ப பொன்முடிய பத்தி இவர் வந்து இது மாரி வந்து கவர்னருக்கு எதிரா ரொம்ப வலுத்து சொன்னதுனால, இந்த கேஸ வந்து விரைந்து நடக்கிறதுக்கு வந்து அவங்க ஏதாவது அழுத்தம் குடுத்தாங்களான்னு சொல்லி மக்கள் மனசுல வந்து ஒரு சந்தேகம் வரும். அது ஒரு அடிப்படையற்ற சந்தேகம் நான் நினைக்கிறேன். ஆனா, இவர் வந்து பிடிஆர் வந்து பேசின உடனே, கவர்னருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொஸ்டின் பண்ணாரு. அது பல பேர் அத ஆமா. சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அத கொஸ்டின் பண்ணதுக்கு அடுத்த நாளு, அவருடைய தொலைபேசி உரையாடல் வந்து வெளியில வந்துச்சு. ஒட்டு கேட்கப்பட்ட உரையாடல் வந்து வெளியில வந்துச்சு. நான் அரசாங்கத்தில இருக்கிறேன். இந்த இந்த உரையாடல் ஒட்டு கேட்கறதுக்கு பெரிய நடைமுறை இருக்கு. இந்த ஆமா. இந்த ரேங்க் உள்ள ஒரு அதிகாரி வந்து பிஎன்டிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும்லாம் இருக்கு. இது எப்படி வந்தது? அது யாருக்குமே தெரியாது. அப்போ தங்களை எதிர்த்து பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி அவர்களை அல்லது தங்களுக்கு மிக பெரும் எதிரிகளாக இதுல கட்சி அரசு தேர்தல் அரசியல்ல உதாரணம் செந்தில் பாலாஜி வந்து இதுல கோயம்புத்தூர்ல வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு அரசியல் எதிரியாக இருந்தார். அப்படி இவங்களையெல்லாம் மட்டுமே குறி வைக்கிறாங்களோ இவங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிச்சயமா வரத்தான் செய்யும். ஜஸ்டிஸ்ங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நீதி கிடைக்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் தன்னுடைய குரலை எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும். நாட்டுல வந்து ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேர் ஷுட் பி நோ செரி பிக்கிங் இன் சச் மேட்டர்ஸ். ம். இருக்கவே கூடாது. எல்லாருமே சரியா தான் பார்க்கணும். இது அதிகாரத்துல உள்ளவங்க வந்து சில பேரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, அந்நேரம் நிச்சயமா நீதிமன்றங்களுக்கு இந்த கடமை இருக்கிறது. இவ்வளவு பெரிய கேஸ்ன்னு சொன்னீங்களே, அந்த கேஸ் என்னாச்சுன்னு சொல்லி இடியையோ, சிபிஐயோ கேட்க வேண்டிய கடமையும் நீதிமன்றங்களுக்கு இருக்கு. அப்படி கேள்விகள் கேட்கப்படும் பொழுதுதான் இங்கு நியாயங்கள் பிறக்கும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு நியாயங்கள் கிடைக்கும். ஆமா. ஜஸ்டிஸ் என்பது இட் ஷுட் பி ஃபார் ஆல். அப்படி இல்லாம சில பேருக்கு மட்டும் கிடைப்பதற்கு பெயர் நீதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது நாட்டுக்கு நீதி ஆ. இல்லை. என்ன? ஆ, ஆமாமா. நிச்சயமா சார். இது நிச்சயமாக பொன்முடிய நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அந்த மாரியான யாரானாலும் நம்ம வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல வந்து, அ சாமானிய மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். கேள்வி இவ்வளவுதான். கேள்வி வந்து ஒரு 18,00,00,000 ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோமீட்டர் ஹைவே போட முடியும். அதே ஹைவே வந்து 250 கோடிக்கு போடுறாங்க. யாரு? இது துவாரகா ஹைவே. அது என்ன ஆயிற்று? அது ஆமா. இப்ப பொது புத்தியிலே கிடையாது. அது அது ஆ. எங்க கேஸ் போட்டாங்க? என்ன ஆச்சு? அதன் பிறகு என்ன ஆச்சு? அப்புறம் குஜராத்ல வந்து செப்பரேட்டாக ஒரு ரோட போட்டு, அங்க வந்து ஒரு டோல் கலெக்ஷன் பூத்தே ஆரம்பிச்சானுங்களே! அது என்னாச்சு? குஜராத்ல ஆமா. தேர்தலுக்கு அது முன்னால வந்து என்னாச்சு? ஒரு பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆகுறது. அதனுடைய அ முதலாளிகள் வந்து 2 நாள் உள்ள இருந்தாங்க. அதன் பிறகு வெளிய வந்துட்டாங்க. அது என்ன ஆயிற்று? அப்புறம் அந்த பிஎம்ஜேஒய் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து சிஏஜி சொல்லியிருக்கு. 7.5 லட்சம் நபர்கள் வந்து ஒரு ஒரே ஒரு சிங்கிள் டெலிஃபோன்ல நம்பர்ல வரும்போது. ஒரே ஒரு சிங்கிள் ஆமா. நம்பர்ல இருக்காங்கன்ட்டு. அ அப்புறம் இந்த பாரத் மாலால இருக்கின்ற எவ்வளவோ இர்ரெகுலாரிட்டீஸ் வந்து இருக்கிறது. அ அயோத்தியா டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்த பிரச்சனைகள், அதுல வந்து காசு பண்ணது, போனதெல்லாம் எது? அயோத்தியா என்பது ஏதோ ஸ்ரீராமர் இருக்கின்ற இடம், அத கட்டிட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி, அதிலேயே ஊழல் நடத்தின நபர்கள். இந்த மாரி எவ்வளவோ கேஸ்கள் வந்து நாம் பாஜக தரப்புல நாம சொல்ல முடியும். எ இப்போ இதெல்லாம் பிரச்சனைகளா இருந்தா கூட என்னை பொறுத்தளவுல திமுகவுக்கு ஒரு பெரும் சவாலாகத்தான் இது வருகிறது. பாஜக எவ்வளவு பெரிய ஒரு ம். அ ஊழலை சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு கட்சியாக, அதானியை வளர்த்துகின்ற ஒரு கட்சியாக, ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வளர்த்துகின்ற கட்சியாக இருந்தால் கூட, இது திமுகவுக்கு டெஃபினட்டா ஒரு சவாலாகத்தான் வருகிறது. அதாவது இன்னும் ஒரு கேஸ் மட்டும் கிடையாது. எவ்வளவோ கேஸ்கள் இருக்குது. துரைமுருகன் மேல வழக்குகள் இருக்கிறது. கேகேஎஸ்ஆர் மேல வழக்கு இருக்கிறது. இந்த மாரி ஒரு 7, 8 அமைச்சர்கள் மேல இருக்கின்ற தருணத்தில் வந்து அடுத்ததாக இதை எப்படி கையாள போறதுன்றது கேள்வி நிச்சயமா இருக்கிறது. திமுக தொண்டனும் இதை எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த கேள்வியும் இருக்கிறது. எ ம நாங்க ஆமாப்பா, நாங்க ஊழல் செஞ்சோம்ப்பா. உங்களுக்கு வந்து எலக்ஷன் தேர்தல்ல காசு குடுக்குறோம்ல. அதனால நாங்க ஊழல் செய்த வேண்டியதா இருக்கிறது. அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் யார் குடுத்தாலும் அத வந்து விலை போகாது. நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நீங்க என்னதான் செய்தாலும் இப்ப ஊழல் என்பது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அரசாங்க வேலைக்கு வரணும்னா, அது வந்து லஞ்சம் குடுத்து தான் வர முடியும் என்று ஒரு ஒரு தளத்தில் வந்து இப்போ ஏத்து நின்று கொண்டிருக்கிறோம். அரசாங்க வேலைகளுக்கு என்ன வேலையா இருந்தாலும் நீங்க வந்து லஞ்சம் குடுத்தா தான் வரும். டெண்டருக்கானாலும் லஞ்சம் குடுத்தா தான் முடியும் என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இருந்தால் கூட, ஒரு கட்சி என்ற இடத்திலிருந்து அதை வந்து எப்படி கையாள வேண்டும் என்று இருக்கிறது. எப்படி திமுகவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக
இன்று வரை ஒரு கன்விக்ஷன் இல்லாம வந்துச்சோ, அதாவது ஒரு அமைச்சரா இருந்த நபர், எம்எல்ஏ இருந்த நபர், எம்பியா இருந்த நபர் வந்து கன்விக்ஷன் வரவில்லையோ, இவர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜியில இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய செல்வ கணபதி வரையான நபர்கள் வந்து அதிமுக இருந்த அந்த காலத்தில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகள்னால தான் கன்விக்ஷன் வருகிறது. அவர்கள் திமுக வந்தா கூட அவர்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்தார்கள் என்றால் பொறுப்பில் இருந்தார்கள். அந்த பொறுப்பை வைத்துக் கொண்டு மிஸ்யூஸ் பண்ணார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த எல்லாம் வருகிறது. ஆனால் இதுவரை வந்து நிச்சயமாக திமுகவில் இருந்து இருக்கின்ற ஒரு நபர், அது காலகாலமாக இருக்கின்ற ஒரு நபர் வந்து ஒரு அமைச்சராக இருந்து இல்லைன்னா பொறுப்புல இருந்து நிச்சயமாக அவருக்கு அந்த பிரச்சனை வரவில்லை. அப்ப கட்சி மேல, கட்சி தலைமை மேல நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொண்டு வருகிறது. இது எப்ப கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து மக்கள் இந்த வரலாறு காணாத வெள்ளத்தில் வந்து சென்னை ஆனாலும் சரி, இல்லை இப்ப சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆனாலும் சரி, தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் வருகிறது. அப்ப இது என்ன இது ஒரு அடிஷனல் பிரஷர் கொண்டு வருகிறது. எவ்வளவுதான் நீங்க வந்து நிவாரண உதவிகள் செய்தாலும், இப்போ ஒரு அம்மாவனுடைய கேஸ் நான் சொல்றேன். தூத்துக்குடியில கனிமொழி எம்பி மேடம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். அவர்கள் கூறினார்கள், இந்த பாருங்க 2015 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்திலிருந்து எப்படியோ மீண்டு வந்து நான் சுவர கட்டி, அதன் பிறகு வந்து ஒரு சின்ன ஒரு வாஷிங் மெஷின் வாங்கினேன். சின்ன பொருட்களை வாங்கினேன் வீட்ல. ஏதோ ஓரளவுக்கு மீண்டு வந்திருந்தேன். ஒரு 8 வருஷமாச்சு ஆச்சு எனக்கு. ஒரு 5, 6 வருஷமாச்சு எனக்கு மீண்டு வர்றதுக்கு. இப்ப மறுபடியும் போயிட்டு, இனி இப்ப நான் எங்க போய் எப்படி மீண்டு வர்றது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய ரூ. 6,000 என்றது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் ரூ. 6,000 என்பது ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்குன்னு தவிர, அவருடைய வாழ்க்கையை வந்து சீரமைக்கான ஒரு வழியாக அது வந்து மாறவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல நபர்கள் இந்த இந்த மாதிரியான நபர்கள் வந்து தூண்டி விடுறது எளிதாக இருக்கும். அது எப்படி தூண்டி விடலாம்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளான சென்று, "என்னப்பா அரசாங்கம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணலையா? ஒண்ணும் பண்ணலையா? ஒண்ணும் பண்ணலையா?" என்று கேட்டா போறோம். அப்ப இந்த ஒரு 2023 வெள்ளத்தில் நாம் இத முன்னாடி பேசியிருக்கோம். நாம் பார்த்த ஒரு தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவும், அதிமுகவும் போட்டோ ஆப்புக்காக போய் நின்னு கொஞ்சம் நன்கொடைகளை, உதவிகளை வழங்குவதை தவிர, உண்மையான ஒரு வேலையில் வந்து ஈடுபடவில்லை என்றதான் சென்னை வெள்ளத்தில் பார்த்தோம். ஏறத்தாழ அதே விஷயங்கள் தான் இப்ப வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துட்டு இருக்கிறது. ஊர் தலைவர்கள் இல்லை என்றால் அந்த ஊரில் இருக்கின்ற பெரிய மனிதர்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கட்சி இது டிஃபரன்சஸ் பார்க்காம செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுக மோசமான கட்சி, திமுக வந்து ஊழல் கட்சி, திமுக இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்ற அந்த ஒரு கேம்பெயின் மாதிரி அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி மக்கள் மேல இருந்தா இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை வந்து 2 கட்சிகளும் எடுத்துட்டு போகுன்னு பாருங்களேன். அப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, எங்க பாத்தீங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவினுடைய இன்னபிஷியன்சினாலதான் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு. நீங்க அங்க போய் உதவியை செய்து அதன் பிறகு வந்து மக்களிட சொல்லலாம். அதை சொல்லவில்லை. அவர்களுடைய அந்த ரெச்சட்னஸ்ல உட்கார்ந்து கொண்டு இவர்கள் சொல்லுகிறார்கள், இது பாருங்க திமுகனாலதான் 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒரு டிஃபரன்ஸா நான் பாக்குறேன். 2023 வெள்ளத்துக்கு ஜெயலலிதா ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க. ஓபிஎஸ் ஒரு காலமும் இதை செய்ய மாட்டார். மக்களை காப்பாற்றின பிறகுதான், மக்களுக்கு இருக்கின்ற உதவிகளை செய்த பிறகுதான் இவர்கள் வந்து நிச்சயமாக அவர்களுடைய அரசியலை அதில் கொண்டு வருவார்களே தவிர, இந்த மாதிரியான அரசியல் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கின்ற அரசியல் மாதிரி அவர்கள் வந்து ஒரு காலமும் செய்ய மாட்டார்கள் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அது அடுத்த ஒரு சேலஞ்சா இருக்குது. கட்சிக்கு மேல இருக்கின்ற அந்த சேலஞ்ச் என்பது மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கிறது. இது பொன்முடியை மாற்றி விட்டு அடுத்த ஒரு அமைச்சர் வந்து உட்கார்ந்து விட்டார், மேட்டர் முடிஞ்சது. ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற கட்சி வந்து அடுத்த ஒரு 4 மாத காலத்தில் வந்து பெரிய ஒரு கேம்பெயின் வரப்போகிறது. இந்த கரப்ஷன் கட்சி என்ற கேம்பெயின் வரப்போகுது. அது எப்படி திமுக கையாள போகிறது என்பது நாம் நிச்சயமாக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுவரை ஒரு இண்டிகேஷன் கிடையாது. அப்கோர்ஸ் முதல்வர் இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்கிறார். அதனால இதை தாண்டி அவர் கட்சி தலைவருமா இருக்கிறார். அவர் என்ன முடிவெடுப்பார், என்ன செய்வார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் முதல்வர் எடுக்கின்ற நிலை கட்சியின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்மானிக்கும் ஒரு பொருளாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பொன்முடி சிக்கல் நெருக்கடி கட்சிக்கா ஆட்சிக்கா என்று தலைப்பிட்டார்கள். இரண்டுக்குமே இது நெருக்கடி தான். ஆனால் நெருக்கடி என்பது நிரந்தர நெருக்கடியாக எந்த நெருக்கடியுமே அரசியலில் இருப்பது கிடையாது. எப்படி அரசியலை நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து சவால் என்பதை வெற்றிக்கான படிக்கட்டாகவும் மாற்ற முடியும். அப்படி மாற்றுவார் முதல்வர் என்று நாம் நம்புவோம். நன்றி சார். ஓகே, ரைட்.